ஸ்ட்ரெஸ் அண்ட் மவுத் அல்சருக்கு 2க்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன சார்? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால மவுத் அல்சர்ஸ்ங்கிறது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆப்தஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா இட் இஸ் பெயின்ஃபுல் ஒன்லி, பட் வந்து வந்துட்டு போகும். ஸோ அதுக்குமே அண்டர்லைங் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அந்த அந்த அல்சர் ஹீல் ஆகிறதுக்கு நம்ம சில மெடிகேஷன்ஸ் கொடுப்போம், சில ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்போமே, அது ஓகே. பட் அது இல்லாமல் அவங்களுக்கு பர்சனல் அட்வைஸ் என்ன கொடுப்போம்னா, கோ ஃபார் எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஹாவ் அ குட் ஸ்லீப் சைக்கிள், ஒரு 8 hours ஆஃப் கம்ப்ளீட் அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் சைக்கிளை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் சொல்லுவோம். அண்ட் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து கம்ஸ் ப்ளீடிங் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில். ஸோ அது எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது போது அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது, கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம கிட்னிக்கு மேலே இருக்கிற அட்ரினலின் கிளாண்ட், அது வந்து ஸ்ட்ரெஸ் பீரியடில் உங்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அதனால் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இது கம்ஸில் நடக்கும்போது உங்களுக்கு கம் ப்ளீடிங்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அகெயின் வேர் இட் கோஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான்.